இதில் எந்த விஷயம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வாரமாக கேட்கணும் சார், பீச்சுக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமா. அது எங்கள் அப்பா கிட்டேன்னு மட்டும் இல்லை, அவங்க அப்பா கிட்டேயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ. பண்ணாலும் அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. முன்ன விட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்புறம் பிள்ளைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அதுக்கு என்னங்கிறப்ப பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள், என்னுடைய இளவரசி இவள். வளர்ந்த பிறகு அவங்க திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படியெல்லாம் பண்ணா எப்படி? ட்விங்கிள் ட்விங்கிள் குட்டில் ஸ்டார். பிரியா பிரியா எங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு கொட்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? இப்படி இருந்தா நியாயமான ஒன்று இருக்கும்ல, என்னது அது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். சின்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் என்ன தில்லு பாடுறா, வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. என்னம்மா ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா? சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ. நியாயமான பேச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் நான் சொல்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்ணுறேன்றேன். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. இல்லை உன் இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் என்ன இப்படி வேலை வச்சுக்க வாங்கி இந்த டைமில் என்ன வச்சிருக்க மாட்டார். கொஞ்சம் கேளுங்க சார். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்பாட்ட கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்டாக திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் அம்மா இருந்தால் இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? ஓஹோ, கதை இப்படி போகுதா? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அது எங்க அப்பா கிட்டேன்னு மட்டும் இல்லை, அவங்க அப்பா கிட்டேயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. வீடுமே நாங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆரில் தான் ஆஃபீஸ். அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஓஎம்ஆர் தான் ஆஃபீஸ். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். ஆஹா, ஹெட்டு ஸ்மூத்தா டேன் ஆகுது. உங்கள் அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மற்றவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. நக்கல்யா அவனுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மாமா ஊர்லேருந்து வராருன்றது எனக்கு தெரியாது. கிட்ட நம்ம திடீர்னு வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் இருப்பாங்க. நம்ம வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். இது ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் டிரைவர் சார். அவர் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லேயே இருக்க மாட்டார் சார். அவர் காலையில் 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்லேயே ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவார். அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நல்லா பேசுறீங்க, குட், வெரி குட். நீ ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமாக வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு? பண்ணாலும் அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. நீ ஊருக்கு கிளம்புன்னு இப்போ இன்னைக்கு பீச்சுக்கு போகணும்னா ஒரு வாரமாக கேட்கணும் சார், பீச்சுக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமா. இல்லைம்மா, எல்லா வீட்லையுமே அப்படிதாம்மா இருக்கும். கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. மொத்தமாக ஒரே வார்த்தையை சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். உங்கள் அப்பாட்ட சொன்னால் உடனே கூட்டு போவாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. வாரம் வாரம் போகணும் எதிர்பார்ப்பாங்க, என்னால் முடியாது. ஆஸ்பத்திரியில் முடியாம கிடக்குறியா? அப்புறம் ஒன்று சொல்கிறேம்மா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்பாவோட என்ன பண்ணும், அப்பாவோட விளையாடுன்னு சொல்லி 2 பேரும் அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன், அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. மேரேஜ் ரெடி ஆனும்போது திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. இல்லை இல்லை இல்லை, பிள்ளை வந்து நம்மளை பார்க்குற திருப்பூர் வரணுங்கள. ஏ அப்பா,
எனக்கு தெரிஞ்சு அந்த கொங்கு மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க 2 ஊர் அதானே, திருப்பூர், ஈரோடு. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூடுற அளவுக்கு பாசம். ஸோ வீட்டில் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும்னா ஷூ ரேக்கில் தான் விடணும். பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஹெல்மெட் மாட்டி கரெக்டாக அந்த இடத்துல தான் மாட்டணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட், மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் அவர்கிட்ட இது வழியாக சொல்ல ட்ரை பண்ணுறது. அவர் எப்படி உங்கள் அப்பாவை போல இருக்க முடியும்? நீங்க தான், நாங்க தான், நீங்க தான். உங்கள் பொண்ணு நீங்கள் இருப்பதைப் போலவே உங்கள் மருமகனும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியா? இப்ப சொல்லு. அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படி. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாம்மா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்கிறாரு. எங்க அப்பா சொன்னாருங்க, அம்மா அவசரப்படக்கூடாது, காசை செலவு பண்ணுறப்ப நிதானமாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு 2 இடம் விசாரித்து செய்யணும் போகணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ப்பு. எங்க அப்பா நல்ல முறையில பொறுப்பானவளா வளர்த்திருக்காருங்க. நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் சார். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா உங்கள் அப்பாவுடைய கொள்கைகளெல்லாம் ஏன் உங்கள் கணவர் ஏற்றுக்கணும், எனக்கு அது புரியல. ஏன்டா தயங்குற, தைரியமா சொல்றான், சொல்லு, நீ தான் தைரியமா சொல்லு. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டில் செய்யறதுக்கு. நோ இது மாதிரிலாம் சொல்லாதம்மா. இல்லை, இப்போ உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் சாப்பிடாதீங்க. அத்தி மரக்காயா சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். பேர் ஒன்றா இருக்கிற இடத்துல வேண்டான்னு தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடும் தானே. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன ஆனால் நான் அந்த உணவு சுதந்திரத்தை யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்ற கொள்கையில் இருப்பேன். இதுவும் அப்பா தானே சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, பொட்டா குட்டின்னு கூட பார்க்காம உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு உங்க அப்பா. 4 வாங்கணும். இந்த இதில் எந்த விஷயம் கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு? என்னை போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்கிறேன் சார். நம்ம எதிர்க்க இருக்க கடை தானா சார்? அது கஷ்டமாக இருக்குது. எந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, லேசி பிரின்சஸ். என்னடா சிரிக்க மூடல? சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும். அப்படித்தான். அப்பாவிடம் கேட்டுத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறீர்கள். அப்பா கிட்ட கேட்பேன் தான் சார். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்கள் சொன்ன ஃப்ளோவில் எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் அப்பா சொல்கிறதா அப்புறம் எதுக்கு அவரை கேட்கணும்? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்குறதே இல்லையே. அவங்க மேலே கேராக தான் இருப்பேன். நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் கூட சின்ன விஷயங்களாக இருக்கும். அதை கூட எங்கள் அப்பா இதை எங்கள் அப்பா பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக அப்படி பண்ணுவாங்க. என் பையனுக்கு இது வரைக்கும் லைஃப்ல எல்லாமே பெஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போவும் அப்படிதான். இது எக்ஸாம்பிள் ஒரு பூ கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 2 முழம் இல்லை 1 முழம் போதும் அப்படின்னு நினைப்பேன். பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே தான் கூட்டு போவாங்க, நீங்கள் இங்கே கூட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது பண்ணி நான்லாம் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். நீங்கள் உங்கள் அப்பா மேலே இருக்க பாசத்தில் அது சொல்கிற மாதிரி தெரியல, அது ஒரு ஆயுதம் போல் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. யூ ஆர் இன்கேப்பபிள், நீ சரியாக செய்யலை, உனக்கு விவரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் அப்பா ஒரு கேடயமாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தெரியும். தெரிஞ்சிடுச்சா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? அவர் ஏதோ ஆசை ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு, சாப்பிட வேண்டியதானே. நல்ல இடத்த கூட்டிகிட்டு போனால் நான் ஏன் சொல்ல போகிறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? இது யார் சொன்ன லைன்ஸ்ன்னு தெரியல, பட் உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். காஸ்ட்லியான இடம். ஓகே, காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகலை? சிக்கனமாக இருக்கணும். நல்லது தானே. அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கே போக வேண்டாம். அப்போ உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா செல்லம் கொடுத்தது தப்பு தான் சார்.
ஓகே, மல்லிகை சாமானும் வாங்கணும், பூஜை சாமானும் வாங்கணும். வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க படி வண்டியிலேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சார். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. எங்கள் அப்பா தான் சார் எடுத்துகிட்டு வருவார் அந்த மாதிரிலாம். எனக்கு பேக்குமே அவர் தான் எடுத்துகிட்டு வருவார். அது நிஜமாலுமே அதையும் தூக்கி மேல வைங்க. என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி பீச் போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? என்ன கொடுமை சார். உங்க அவர்கிட்ட பக்கத்தில் கொடுங்க. பொண்ணுகிட்ட ஃபோன் வந்தா எவ்வளோ குறுகுறுன்னு அப்படி இருக்கும், குடுகுடுன்னு ஓடணும்னு தோணும், எவ்வளோ ஆசையா இருக்காது. சார் நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளை கூட தான் வாங்கி போவேன். ஐயோ, அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, நீங்க சொல்லி தான் தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு. அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை சார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. ராஜா இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா? சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நல்ல குடும்பம், நல்ல மதர். நான் உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏற்றிட்டே போறார். குடும்பமா இது? எலக்ட்ரிக் சுடுகாடு. எங்கள் மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஐயோ கூல் கோபி கூல் 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 கூல். நான் எதில் விட்டேன்? ஸோ இந்த சேர் இப்போ எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கூலி படத்தில். அதில் உட்கார வச்சாங்கன்னா பஸ்பமாயிருவாங்க. ஏண்டா கூப்பிடுறானே போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. டாட் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூடை நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கலாம் இந்த சேரில் வச்சு. கூப்பிட்டா கூப்பிடு, கூப்பிட்டு பாரு. இப்போ அவங்க டாட் லிட்டில் பிரின்சஸாக இருக்காங்க, சில இதெல்லாம் இருக்கும்ல, அதில் இது நீ பண்ணக்கூடாது. கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. யாருக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வராது. எஸ் ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ சார், தேங்க் யூ. அதை பஸ்பமாக்கலாமா? முடியாது. சரி ஓகே சார், பண்ணிடலாம். பஸ்பமாக மிட் நைட்டில் கேக் கட் பண்ணுறது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார், பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு. யார்? அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய பர்த்டே வரும், நான் நைட்டு கேக் கட் பண்ணுவோம், நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். ஐ கான்ட் அக்செப்ட். புத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏம்மா? சார் அப்பா சின்ன வயசுலேருந்து என்ன, உனக்கு கேக் வேணும்னா நீ எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் நான் வாங்கி தரேன், நீ சாப்பிடுமா. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஷோட ஆங்கராக இருக்கிறதுனால நானே பஸ்பம் பண்ணுறதுக்கு எனக்கு தனியாக ரைட்ஸ் இருக்கு. ஒரு கெட்ட பழக்கம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எந்த நாளும் ஒரு நாளும் உங்கள் கணவர் குடிச்சிடக்கூடாதுமா, நீ அதில் உறுதியாக இருக்கணும். அதை கூட நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். கேக்கு வெட்டக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்? பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க சார். இன்னைக்கு கேக் கட் பண்ணணும்னு நினைக்கிறது நாளைக்கு வெளியே எங்கேயாவது பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். ஜானு உனக்கு பிறந்த நாள், ஜானு நீ அழகா பிறந்துட்டி. இந்த தாட்டை பஸ்பம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க, 2 பக்கமும் தூக்கலாம். யாருகிட்ட? இன்னொரு ஐடியா கூட ஒன்று சொல்லியிருக்காங்க சார், வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க சார். எது? சார் அது வந்து ஆக்சுவலாக தம்பி, நீங்கள் இந்த சேர்ல அவரை தான் உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இவ்வளவுதான். இன்னும் 2 படி இறங்கினா முட்டை கடை வந்துடும். நக்கல்யா அவனுக்கு. அப்பா வேறு கணவர் வேறுன்னு ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? அப்பா மாதிரி தானே சார். அப்புறம் திருத்த முடியாதுரே, திருத்தவே முடியாது. அப்பாவும் கணவரும் வேறு வேறுன்னு முதல்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. அது எப்படி அப்படி? எனக்கு உன்னை நினைச்சாதான்டா பாவமா இருக்கு. கம்பேர் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி நல்லா பார்த்துக்கணும். அது பேர் தான் கம்பேர் பண்றதே.
சரி அவரை விட நல்லா பார்த்துக்கணும். அதுதாம்மா, அது கம்பேர் பண்ணுறதோட அடுத்த ஸ்டேஜ்மா. அவரையே இழுக்கிறீங்க. இதுக்கு தான் மூடிட்டு இருக்கணுன்றது. வழக்கம் போல் அவர் பேசுவார், நம்ம தலையாட்டு போக வேண்டியது.